Hello fam. This is Mona. This is Bethu. Bethu Mona. Mona Bethu. Yes. So இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் அப்படினா பெத்து ஊர்ல இருந்து எல்லாரும் இங்க வந்து ஃபேமிலியா ஸ்டே பண்றவர எல்லாருமே வந்து ஆக்சுவலா என்னன்னா ரொம்ப நாளா வந்து ஒரு விஷயம் நடக்கலன்னு ரொம்ப நாளா ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த விஷயம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சு போனா இடத்துல ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்குதான் அது இன்னும் 2 நாள்ல அது வந்து நடக்க போகுது. ஸோ அதனால என்னன்னா ஒன்றும் கிடையாது, நாங்க சென்னையிலேயே வந்து செட்டில் ஆக போறோம். நாங்க இல்ல, நான் வந்து சென்னை தான், பெத்து திருநெல்வேலின்றதுனால அவங்க ஃபேமிலியா வந்து இங்க வந்து செட்டில் ஆக போறாங்க. ஸோ அதுக்காக நம்ம இன்னைக்கு வந்து செம்மையா பர்ச்சேஸ் பண்ண போறோம். வீட்டுல A to Z எல்லாமே வாங்க போறோம். அதுவும் என்னன்னா அந்த மாதிரி கட்டில், பெட், ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் சம்திங் அந்த மாதிரி எல்லாமே வாங்க போறோம். ஸோ அதுல என்னென்னலாம் வாங்க போறோம், ஏன்னா நாங்க வந்து இங்க பண்ணும்போது சரியா உங்களுக்கு எதுவுமே காட்டல என்னென்ன வாங்கணும்னு. ஸோ நாங்க இந்த வாட்டி மிஸ் பண்ணல. ஸோ இந்த வீட்டுக்கு என்னென்ன வாங்க போறோம் எல்லாமே பார்க்கலாம். இந்த புது வீட்டுக்கு என்னென்னலாம் வாங்க போறோம்ன்றது எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடைக்கே போலாம். ஸோ மங்களகரமா வியாழக்கிழமை தான் வாங்க போறோம். சாமி கும்பிட்டு போலாமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எதனா வாங்கினா கார் எடுத்துகிட்டு தான் ஓடிடுவோம் ஆகும்னா. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பைக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இருக்கோம். எனக்கு எப்பவுமே பைக்கில் போகிறது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி யாராச்சும் இருந்தால் மட்டும் தான் காரில் போவோம். ஸோ நான் 2 பேர் மட்டும்தான் பழைய மாதிரி பைக்கில் போவோம். எஸ், ரொம்ப நாள் ஆகுது பைக்கில் போய் வர. ஸோ அதனால தான் வரும். எது என்எஸ் வந்து 10th வந்துடும். ஆக்சுவலாக நாங்கள் நீங்கள் வந்து ஸ்கூட்டியில் தான் போகிறோம். நம்மக்கிட்ட என்எஸ் ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. மோனாக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது எஸ், என்எஸ் வந்து மோனாக்கு ரொம்ப ஃபேவரட்டான பைக், அது ரொம்ப பிடிச்ச பைக். ஸோ அதனால் ஆமாம் ஃபஸ்ட் டைம் வாங்கினேன். இல்லை 3rd பைக் அது, ஆனால் அது பிடிக்கும். உனக்கு 3rd பைக், ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் உனக்கு அது ஃபஸ்ட் பைக். எல்லாம் ஆமாம் தானே? நீயும் ஃபஸ்ட்டு பைக்கும் லாஸ்ட்டு. நீ ஃபஸ்ட்டு பைக் லாஸ்ட்டுங்க பைத்தியம். இதுதான் 4th. இது வந்து நம்மளோட 4th பைக். இது வந்து சும்மா பக்கத்தில் எங்கன்னா கடைக்கு போகணுன்னா அதை யூஸ் பண்ணிப்போம். அதனால் துடைக்கிறதே கிடையாது, அதனால் இப்படி இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. ஸோ அதனால் இப்போ வந்து பைக்கில் தான் போகிறோம். கிளம்பலாம், வாங்க போகலாம். ரொம்ப நேரமாக கடைக்கு போகணும். இவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. தொடக்கலாம் டஸ்ட் ஆகும். இது என்ன கார் இங்கே நிற்கிது? நான் தான் நீ போய்ட்டு வச்சுருக்கேன். ஏன்? சும்மா தான். நான் எப்போவுமே மோனா தான் தொடச்சி வைப்பா, எப்போவுமே இந்த மாதிரி பக்காவா. இது எப்போவுமே நான் வெளியே போனால் நான் எங்கன்னா வெளியே ஃபர்ஸ்ட் டைம் துடைக்கிறதுக்கு கொடுக்குறானே யோசிச்சுட்டே அப்படியே தொடச்சிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் டெய்லி துடைக்கிறது ஞாபகம் இல்லையா உனக்கு? சரி ஆமா ஆமா, கார் எல்லாத்தையும் நான் துடைப்பேன். ரோடு கூட நான் துடைப்பேன். ரோடு கூட இந்த ரோட ஃபுல்லா மோனா தான் பெருக்குவா காலையில. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பைக் பாத்தீங்களா? பாய் ஆஸ்னி. யாரா நீங்களா? டேய் ஹாய்டா. யாரு போல எங்க ஃப்ரண்ட்ல போய் தொட, அப்பதான் பளபளா இருக்கும் வண்டி. அதுக்கே பின்னாடி உன் சாலை வச்சு வண்டி துடைக்கிற. இப்போ சூப்பர், நல்லா துடைக்கிறோம். ஆனா உனக்கு கைத்தொழில்னு ஒன்று இருக்குல்ல உனக்கு, பரவாயில்ல. உன்னை வச்சு வண்டி துடைச்சது போயிச்சுக்கலாம், கவலைப்படாத. A few minutes later. சோஃபா வந்து எப்படி போனா? சோஃபா இல்லை, சோஃபா தான் பார்த்துட்டேன். இங்கே வந்து ஒரு பார்த்துட்டு இருக்கோம். சோஃபா பார்த்துட்டேன் ஆல்ரெடி. பட் அந்த சோஃபா உங்களுக்கு நான் காட்டல. நாளைக்கு வந்து உங்களுக்கு காட்டுறது சோஃபாவை. இந்த பூஜை கப்போர்டுக்கா நல்லா இருக்கு, பட் கலர் மட்டும் கஸ்டமைஸ் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. உள்ள நல்லா இருக்கு. மயில் இருக்கலாம். இந்த மயில் இருக்குது, இது நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரியே மயில் இருக்கிற டிசைன் இருக்குது. 16,800 rupees சொல்கிறாங்க. ஆனால் எப்படி நம்ம ஆப்ஷனில் இருக்கும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனால் இது ஓகே. நீங்கள் வந்து பார்த்தோம் சோஃபா பூஜா கபோர்ட் பார்த்தோம். அந்த அளவுக்கு எதாவது எங்களுக்கு செட் ஆகாத மாதிரி ஃபீல் ஆகுது. அதான் மோனா வந்து இதில் உட்காந்து பார்க்குறதுங்க இருக்குல்ல. இந்த பால் ப்ளஸ் இதோட இது மாட்டிட்டு எட்டி உதச்சி விளையாடிட்டு இருக்கலாம் போல. மோனா அங்கே பாரு. நீ இருக்கும்போது நான் எதுக்கு அதெல்லாம் வாங்கி எட்டி உதைக்கணும்? நீ கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்க. தேலா? ஓ ஸ்கார்பியன் என்னது இது? மோனா ஒன்ன மாதிரி இங்கே நிற்கிது பாரு. இதுக்கு பேர் தான் கையில் உட்கார்றதோ. விஜய் தூக்கி போடுவார்ல வடிவேலு, அந்த கிளாக்லாம் இருக்கு. சொல்லியா நிறைய அந்த காலத்து இது ஒரு ஆன்டிக் மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி மாடல்லாம் சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. பட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இல்லை. இந்த கையில் மாதிரி வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமாக நம்ம எதனா ட்ரை பண்ணால் இங்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஒரு சிங்கத்துக்கு மேலே ஒரு சிங்கம் உட்காரு. இந்த டேபிள் நல்லா இருக்கு போனா. நல்லா இருக்கு. என்ன நான் வந்து சொல்கிறது பார்த்தோம், பட் நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி இல்லை. நான் வந்து ஒரு மாடல் பார்த்துட்டு வந்தேன், பட் அது இங்கே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் இருந்துச்சு, அதை நாங்கள் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ஆப்ஷனில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து டேரெக்டாக பாடி சரவணா ஸ்டோர் ஃபர்னிச்சர் தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு ஆல்ரெடி பார்த்து வச்சுருந்த கட்டில் எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்துச்சுன்னா ஆர்டர் பண்ணிட்டு வர போகிறோம். என்னதெல்லாம் கட்டில் அண்ட் ஃப்ரிட்ஜ் ரெண்டுமே புக் பண்ணிட்டு வரோம். அங்கே புக் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா அங்கேயே பூஜைக்கு போடுவோம். ஓகேன்னா அங்கே பார்ப்போம், அப்படி இல்லைன்னா இங்கே வந்து பார்ப்போம். இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா தான் வேறு எங்கன்னா பார்ப்போம். வேறு
அவ்வளோதான். மோனாக்கெலாம் எங்கேயாவது வெளியில் வந்தாலே பசிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், வந்ததும் அப்படி கேட்டோடனே வெத்தனுக்கு கேக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. ஆமாம் பார்த்தீங்கன்னா கேக்கு தான், எப்போவுமே கேக்கு தான். கேக்கே சாப்பாடு மாதிரி சாப்பிட்றது எப்போ பார்த்தாலும். வேணுமா வெத்து? எனக்குலாம் எதுவும் வேணாம்ப்பா, நீங்களே சாப்பிடுங்க. ப்ரௌனி ஹீட் பண்ணி தான் கொடுப்பாங்க டேஸ்ட்டுக்காக. அவ்வளோ சூடாக இருக்கு. கொஞ்சம் கோல்டா, கொஞ்சம் கூலிங்கா. ஓகே, இப்போ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பணும். நம்மளுக்கு வெறும் பன் பட்டர் ஜாம் தாங்க. சாப்பிட்டதும் மோனாக்கு நல்லா எனர்ஜி வந்துருச்சு. இதுக்கப்புறம் அவள் தான் மோனா எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவா மட்டும் பாருங்க. இல்லடா பத்தலடா, இன்னும் பத்தலையா? சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. எங்கேயாவது உள்ளே வந்துட்டாலே போதும், ஃபஸ்ட்டு லிப்ஸ்டிக் தான். லிப்ஸ்டிக் இல்லாமல் எந்த ஷாப்புக்குள்ளேயும் மோனா வரமாட்டாங்க. சிக்னேச்சர் கிடையாது, லிப்ஸ்டிக் தான் பார்க்க முடியாது அவங்கள, அதனால தான். வேறு எதுவும் இல்லை. சரி, இப்போ சரவணா ஸ்டோர் வந்தாச்சுவா, உள்ளே போகலாம். டைம் ஆகுது, 10 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க கொஞ்சம் நேரத்தில். மூஞ்சி பாருடா எப்படி இருக்கு எனக்கு. மூஞ்சி மாதிரி இருக்கு பாருங்க, எப்படி ஆயிருக்கேன். மூஞ்சில இந்த மாதிரி இருந்ததே இல்லை வாழ்க்கையில். என்னமோ ஆயிடுச்சு. பல ரீசன் இருக்கு அதுக்கு. இதில் எதனா சஜஸ்ட் சொல்கிறீங்களா? அவுட்லுக் நல்லா இருக்கு. உள்ள பேசிக்காக எனக்கு இந்த மாதிரி என்னென்ன இருக்குன்னு ஆக்சுவலாக இங்கே பாருங்க. இது நம்ம முன்னாடியே பார்த்தா நம்ம வீட்டுக்கு வாங்கியிருப்பேன். மிஸ் ஆயிடுச்சா? எனக்கு ஃப்ரிட்ஜுக்கு எனக்கு ராசியே இல்லை வித்தும். நான் வந்து புது வீட்டுக்கு வந்து டபுள் டோர் அந்த பெரிய ஜைஜான்டிக்காக இருக்குது அந்த ஃப்ரிட்ஜில் அப்படி ஐஸ் க்யூப்ஸ் வர மாதிரிலாம் வாங்கணும்னு பிளான் இருந்துச்சு. பட் இடம் இல்லை வீட்டில். ஸோ மோனா என்ன பண்ணுவானா, அவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தா மாவு பிசைவான். மோனா மாவு பிசைட்டு அப்படியே வருவான். வந்து மாவு கை வந்து கழுவ மாட்டான். கழுவாமல் அப்படி திறந்துட்டு உள்ளே அப்படியே எடுப்பான். அப்புறம் திருப்பி மூடி வச்சிருவான். அதனால வந்து கண்ணாடிக்கும் கண்ணாடியாச்சு, ஃப்ரிட்ஜுக்கு ஃப்ரிட்ஜும் ஆச்சு. அந்த பார்த்தியா எங்கள் வீட்டுக்கு எப்படி ஃப்ரிட்ஜ் கிடச்சிருக்கு பார்த்தியா மாசா? சாரி, நம்ம வீட்டுக்கு பிரிச்சு பேசுற பத்தியா? நான் சாரிப்பா. நான் தனியாக வீடு போயிட்டு என்னென்ன பேச்சு பேசுவேன். நான் ஏன்டி தண்ணி கொடுத்துட போகிறோம் ஃபஸ்ட்டு? இல்லை, சண்டை வந்தால் கோஸ்ட் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ஆளுக்கலாம் ஃப்ரிட்ஜில் போய் உட்காந்து போயிட்டாங்க. செமையாக இருக்கு. ஃபைனல் ஃப்ரிட்ஜ் டிக். ஆக்சுவலி இந்த ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரௌண்ட் 20,000 வந்துச்சு. எஸ், எவ்வளோ பார்த்தீங்கன்னா இதே ஃப்ரிட்ஜ் இதே லிட்டரில் வந்து நம்மளுக்கு வந்து 13-14,000 இருக்குது. பட் நம்ம இந்த லுக்குக்காக மட்டும் இந்த மிரர் ஒர்க்காக இந்த ரேட். கட்டிலோட சேம் கலர் வருது. சோஃபாக்கும் சிமிலராக இருக்குது. அதனால பக்காவாக இருக்கும். ஏன்னா ஒரே தீமில் இருக்கிறதுனால செம்மையாக இருக்குது. சூப்பர். ஓகே, மோனாவோட செலெக்ஷன் எல்லாமே வந்து பக்காவாக தான் இருக்கு என்ன மாதிரி. அதான் தப்பு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். டைம் ஆகுது, நெக்ஸ்ட் போய் பார்க்கலாம். இவ்வளோ இது இப்படி தான் பண்ணிட்டு போல. வீட்டில் ஹெல்மெட் எடுத்துக்கோ. வீட்டுக்கு வந்து ஒன்றை பார்த்துருந்தோம் இல்லை, இந்த ஃப்ரிட்ஜை மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். ஹெல்மெட் எடுத்துக்கோ. சாவி இருக்கா உள்ள? சரி, ஓகே, போகலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து கீழே ஸ்டவ் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இருந்தாலும் ஆல்ரெடி மோனா அந்த ஷாப்பிங் வந்தாலே மோனாக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட் தான். புதுசாக புது வீட்டுக்கு புது திங்ஸ் வாங்கினாலே ஒரே சந்தோஷமாயிடுறாவ. ஆக்சுவலாக நாங்கள் இங்கே ஃபேபரில் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா 4 பர்னரோட வருது, ப்ளஸ் இது 3 பர்னரோட வருது. இது பார்த்தீங்கன்னா இது லைட்டிங்கோட வருது, ஆட்டோமேட்டிக்காக லைட் இருக்கிற மாதிரி இல்லைமாண்ணா. ஜஸ்ட் 31,000 only. 31,000 ஆமாம், ஜஸ்ட் 31,000. பால் டீ பொங்கிடுச்சுன்னா கேஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபியூ செகண்ட்ஸில் ஓகே 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 பார்த்தியா? பால் ஆட்டோமேட்டிக்காக பொங்கி தண்ணி வரும்ல. இந்த இந்தியன் மாம்ஸ்க்கு பெரிய ஒரு பிரச்சனை அப்படியே பொங்கிரும். ஃபேபரில் பார்த்தீங்கன்னா இதான் நம்ம இதில் தான் நம்ம சின்னது வச்சுருக்கிறோம். நம்ம ஆக்சுவலாக இப்போ நம்ம இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது ஃபேபரில். இவ்வளோ நம்மள்தான் அப்படி தெரியுதோ. ஒரு அடுப்பு வந்து சமைக்கிறதுக்கு வந்து 34,000 ரூபாய் செலவு பண்ணி சமைக்கணுமா என்ன? நம்ம வீட்லயே நம்ம வாங்கல, சத்யாக்கா கிஃப்ட் பண்ணாங்க. அதுவே சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கல, அதனால வந்து இப்பதான் நான் பார்க்கறேன். ஸ்டவ்ல இவ்வளவு ரேட்லாம் இருக்கு அப்படின்னு. சரி, ஓகே, போய் மேலே போய் பார்க்கலாம். போய்தான் ஃபைனலா பார்த்த சோஃபான்றேன். நாங்கள் பார்த்த கட்டில் நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. ஆமாம், ஆக்சுவலாக மித்த மோனா நிறைய இது பார்த்தா. ஸோ இதில் கம்பேர் பண்ணும்போது இது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு சொன்னான். லுக்கு நல்லா இருக்கு, நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு என்ன இது இருக்குது, என்னது? ஆமாம், ஹைட்ராலிக் ஸ்டோரேஜோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சூப்பராக இருக்குது. ஸோ இதாங்க வந்து ஃபைனல் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜ் பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜோட சைடில் ஒரு கலர் இருந்துச்சுல, சேம் அது கூட சிமிலர் பண்ண. ஃபர்ஸ்ட் நான் இதை தான் பார்த்தேன். இதை பார்த்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் சிமிலர் பண்ண ஆரம்பித்தோம். ஆமாம். ஸோ அந்த மாதிரி இது இருக்க கிளாஸ் இந்த லுக் வைஸ் நல்லா ஒரு மாதிரி ப்ரீமியமாக ஒரு மாதிரி நல்லா சிம்பிளாக நல்லா இருக்குல்ல. இதோட பரிசு தொகை ரூபாய் 31,000, அதாவது 32,000 வித் இது என்ன சொன்னால் ஹைட்ராலிக் கூட சேர்த்துனால அது வந்து பெஸ்ட்டான ஒரு ஆஃபர் நினைக்கிறேன். எஸ். ஸோ இதுவும் அதுவும் வந்து கன்ஃபார்ம் ஃபைல் பண்ணியாச்சு. இங்கே முடிச்சுட்டு போயிடலாம். இல்லை எஸ், இதுதான் ஃபைனல். ஆக்சுவலாக இதுக்குள்ளே செட்டு நல்லா இருக்குல்ல, இது செம்மையாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. ஹேண்டில்லாம் வேற மாதிரி, ஸ்டோரேஜும் நல்லா இருக்கு. கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வாங்கி தரியா எனக்கு? இது எனக்கு ட்ரெஸ் வைக்கிறதுக்கு எவ்வளோ பாரு மேலே. வேணாம் வா போலாம், வா கிளம்பலாம். வா
சூப்பர். இன்டீரியர் ஒரு ஒர்க்கு ப்ராப்பராக பண்ண மாதிரி நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கு. ஸோ அங்கே வந்து இப்போதைக்கு இருக்கும், நல்லா ஷெல்ஃபில் இருக்கிறதால பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் வேறு வீடு போனோம் மாறணும்னா இது மாதிரி வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இதான் ஓகே தானே, பக்காவா டன்னா பக்கா ஃபைனல் இது. அப்படியே போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கும் வேறு மாதிரி நான் நம்ம வீட்டுக்கு வாங்குற எல்லா திங்ஸுமே பார்த்தீங்கன்னா மூணாக செலக்ட் பண்ணுறது தான். அது மட்டும் இல்லாமல் என்னென்னா இங்கே புது வீட்டு கட்டினோம்ல, இன்னும் நாங்கள் இன்னும் ஹோம் டூரே போடாமல் இருக்கிறோம். கூடிய சீக்கிரத்தில் போடுவோம். காருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஹோம் டூர் போடுவோம் கண்டிப்பாக. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இந்த விலாகை போட்டுக்கலாம், எங்கள் வீடை போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வீடை போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் இவன் சடனாக பார்க்கும்போது ஓகே இதுவும் நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம இன்னும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எதுவும் ஐடியா பண்ணல. பட் இது காம்பினேஷனாக சூப்பராக இருக்குது ஒரே ரூமில் வைக்கும் போது. இதே வாங்கிக்கலாம்னு தோணுது. பட் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் 2-3 மாடல்ஸ் பார்க்கலாம். பட் என்ன இதுக்கு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்களே உட்காரதுக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி தனியாக கொடுப்பாங்க, அது இல்லை. என்ன தலை இப்படி வாட்டு போகிறேன் நின்றுட்டு, அதுக்கு எதுக்கு உங்களுக்கு சீட்டிங்லாம்? ஆமாம்ல, ஆன்டியும் எப்படி மேக்கப்லாம் பண்ண மாட்டேன். அதுக்கு எதுக்கு இப்படியே யூஸ் பண்ணுமோ அழகாக போயிடலாம். இந்த மாதிரிலாம் செம்மையாக இருக்கும். சீரியஸ்லி நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச ரேட் ஓகே பக்காவாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இந்த மாதிரி கிடைக்குமான்னு டவுட்டு தான். 950. இன்னொருத்தவங்க பார்க்குறாங்கடா, அதுக்குள்ள போட்டு போயிடணும்டா. வராங்கடா பார்க்குறாங்களா? அப்போ இது ஓகே ஃபைனல். ஆக்சுவலாக இது 12,000 வருது. சரி ஓகே, அவள் செக் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் பார்த்துட்டாங்க. எங்களோட பெரிய வீட்டுக்கு செலக்ட் பண்ணும்போது கூட ரொம்ப டைம் ஆச்சு, ரொம்ப டிலே பண்ணோம். பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா போன இடத்துல ஃபுல்லாக டான்னு கிடைச்சிருச்சு. ஒரு நாள் தான் வந்து எல்லாமே எனக்கு ஓகே செட் ஆயிருச்சு. பார்த்தோன்னே எல்லாம் ஓகே பக்காவா ஆயிடுச்சு இல்ல? ஆமாம். இப்போ இதுவும் அதே மாதிரி தான். மைண்ட் எப்படி இருக்கோ என்னவோ தெரியல, பார்த்தாலும் அப்படியே எனக்கு திருப்தியா ஆகுது. எதை பார்த்தாலும் ஆனால் இதில் எல்லாமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறாங்க. பூஜை கபோர்டு அன்னைக்கு ஒன்று வந்து பார்த்துட்டு போனோங்க, அது சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு அந்த பூஜை கபோர்டு. அது பார்த்ததுலேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஜன்னலாம் இருக்கு, ஆமாம், யூனிக்காக இருந்துச்சு. மணியெல்லாம் வச்சு அப்புறம் கோபுரம் வச்சு அதுக்குள்ளே ஏதாவது இங்கே கூட வைக்கலாம், அதாவது டிஃப்ரெண்டாக சிலை மாதிரி வச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. பட் அந்த கலர், இந்த கலர் மொக்கையா இருக்கு. இந்த கலர் நாங்கள் பார்க்கல, ஒரு மாதிரி டார்க் கலர் தான். அந்த மாதிரி டார்க் கலரில் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நாங்களே அதை ஓப்பன் பண்ணி சரியாக பார்க்கவே இல்லை. பார்த்தா எனக்கு போயிடுச்சு சொல்லிட்டாங்க. இங்கே ஒரு சாய்பாபா ஸ்டாச்சு. ஏன்னா அது கொஞ்சம் அகலமா இருக்கு, உள்ள கொஞ்சம் ஸ்பேஷியஸா ஓப்பனா அப்படியே ஒரு மாதிரி கோவில் மாதிரி நல்லா இருக்கா. இங்க சில வச்சா செம்மையா இருக்கும். ஆமா, இது நம்மளுக்கு வீட்டுக்கு செட் ஆகும்னு தோணுச்சு எனக்கு கூட. ஆனா பட் அது நம்ம ஆர்டர் பண்ணா 10 நாள் ஆகுமா? நமக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து இன்னும் ஒரு 3 நாள் ஃபங்க்ஷன் அன்னைக்கு இருந்தா பெட்டரா இருக்கும்ல, விலைக்கு ஏத்தணும்ல, நல்லா இருக்கும்ல. சரி ஓகே பார்க்கலாம். வெயிட் பண்ணி தான் வாங்கலாம். வெயிட் பண்ணி வாங்கணும். பரவாயில்ல, வெயிட் பண்ணி வாங்கலாமே. என்ன சொல்ற? வாங்கலாம். ஓகேவா? இப்போ என்னாச்சு, கட்டில் போய் புக் பண்ணணும். பூஜை கபோர்டு இப்படி ஆகி போச்சு. ஸ்டவ் மேலே போய் பார்த்துட்டு கீழே வந்து கட்டில் புக் பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். ஓகே, நல்லா சாஃப்டாக இருக்குல்ல அது? முதுகுவலிக்கு சூப்பராக இருக்கு. முதுகுவலி உட்கார்றது, சாப்பிட்றதுக்கு உட்கார்றது. நம்ம வீட்டில் ஒரு நிறைவேறாத ஆசையாக இருக்கு. வைக்க இடம், அவ்வளோ பெரிய வீடு இருக்குது, ஆனால் அதில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. மட்டும் இடம் இல்லை, பிளானே பண்ணல. இருக்கிற இடத்துல என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடிஞ்சது. பட் நிறைவேறும் நம்புகிறேன், அது நடக்கும். ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும்ல. பித்தோம் மொட்டை மாட்டிலேயாச்சும் போட்டலாம். செம்மையாக இருக்குடா, வேற லெவலில் இருக்குது. கிளாஸு கலர்லாம் அப்படியே எக்ஸாக்டாக நீங்கள் ஏற்ற மாதிரி கூட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்கலாம் ஃப்யூச்சரில். ஆக்சுவலாக நாங்கள் ஆசைப்பட்டு வந்த பூஜை கபோர்டு மட்டும் எங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு. அதர்வைஸ் மீது எல்லாமே ஓகே, நாங்கள் பார்த்து எல்லாமே இருக்குது. ஸ்டவ் மட்டும் ஃபைனல் பண்ணிட்டா கத்தம் ஓகேயா நினைக்கிறேன். ஆமாம், சோஃபா வந்து நாளைக்கு போய் பார்த்துருவோம். பூஜை ரூம் மட்டும் வேற என்ன கொடுத்து செய்ய சொல்லலாமான்னு பார்க்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு. பூஜை கபோர்டு வந்து என்ன பண்ணலாம்னு ஐடியா இருக்குன்னா, இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம். இந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் ட்ரை பண்ணலாம். பட் கிடைக்கலாம், இங்கே தான் நம்ம அது எப்படிலாம் வாங்கி தான் ஆகணும். பட் இங்கேயா இங்கே இல்லை. நாங்கள் ஆக்சுவலி இந்த பூஜை கபோர்டு வந்து மாறிடுச்சு, வேற ஏதாவது பார்க்கலாம் தான் ஐடியாவில் இருக்கும். சரிவா, நம்ம ட்ரை பண்ணலாம். உள்ள போயிட்டு விடியம் அடுப்பு பார்த்துட்டு வந்துடலாம். போயிட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு இந்த விடியம் வாக் தான் இருக்குது இப்போ நம்ம வீட்டில். பட் பெத்துக்கும் இதோட அட்வான்ஸ் மாடல் வந்து பார்த்துட்ருக்கோம். இது வந்து நம்மளுக்கு வந்து கிஃப்டாக வந்துச்சு, சத்யாக்கா வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பெத்தோட மம்மிக்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு. கிஃப்ட்டில் அப்படி பார்த்தா எல்லாமே கிஃப்ட்டு தான். அது வந்து என்ன சொல்கிறது, இதோட அடுத்த மாடல் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குமா. லைக் வந்து இந்த மாதிரி தனியாக கழட்டிக்கலாம், பிளேட் வந்து தனியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். பயங்கர அட்வான்ஸாக இருக்குது. விடியம் வாக் V1 மாடல் நேம். ஸோ இப்போதைக்கு அது இல்லை. விடியமில் பார்த்தீங்கன்னா வோக் 1 நம்ம வாங்க போகிற மாடல், அது மட்டும் ஸ்டாக் இல்லை. மீதி எல்லாமே ஸ்டாக் நல்லா இருக்குது, பார்க்குறது நல்லா இருக்குன்னு ஸ்டாக் இல்லை. அதனால் அட்வான்ஸ் மட்டும் பே பண்ண சொல்லியிருக்காங்க. அட்வான்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு ஓவரால் ரேட் என்ன? 19,000 சாரி 18,000 சாரி 17,990. ஆமாம், 10 ரூபா கம்மி. ஓவரால் 18,000 ஆயிருக்கா. நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. சரி ஓகே. ஆமாம், ஸோ வாங்கும்போது பார்க்கலாம்.
அதனால தான் அட்வான்ஸ் அமௌண்ட் மட்டும் பே பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃப்ரிட்ஜுக்கு கட்டலுக்குலாம் பே பண்ணணும். அதை போய் பே பண்ணிட்டு அவ்வளோ ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு வந்து ஆசைப்பட்டு மோனா இங்கே உள்ள ட்ரெஸ்ஸிங் டேபிள் கேட்டேன். அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னாச்சு, ஸ்டாக் இல்லை, 1 month ஆகுமா. நம்மளுக்கு அப்புறம் வந்து 4 பேர் புக் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு. கட்டில் தான் தூங்க போகிறேன். நாங்கள் வாங்குறதுக்கு காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த கட்டில் வாங்குறதுனால இந்த கட்டிலுக்கு மேட்சிங்காக அது வாங்கலான்னு ஒரு ஐடியா. பட் இப்போதைக்கு கிடைக்கல, 1 month ஆகும். 1 month ஆகும் பார்க்கலாம். ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குமா இல்லை எல்லாருக்குமே இப்படி நடக்குமா? நம்மளுக்கு அப்புறம் அந்த 3 பேருக்கும் அப்படி தான் நடக்கும். சூப்பராக இருக்கும் கட்டில். ஓகே. A few minutes later. ஆக்சுவலாக ஒரு வழியாக பர்ச்சேசிங்கை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். ஆனால் பசிக்கிறதுனால என்னன்னா ஆக்சுவலி என்ன வாங்குறது தெரியல. எனக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணும் போல இருக்குது, பெத்துக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குது. அதனால என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு பிரியாணி கடையை பார்த்தோம். இங்கே ஒரு பிரியாணி சாப்பிட்டு அப்புறம் அங்கே போயிட்டு இன்னொரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி 2மே மெர்ஜ் பண்ணி சாப்பிடலான்னு நினைக்கிறோம். அநேகமாக இங்கே இருக்கிற சவுண்டில் எதுவுமே கேட்காதுன்னு நினைக்கிறேன். சுட சுட பிரியாணி மோனாக்காக சூப்பராக நல்லா இருக்கு சார். இன்னொரு ரவுண்ட் இங்கே சாப்பிட்டு கிளம்புறோம். அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வேணாம், ஃப்ரைட் ரைஸ் ஆகுது இதாகுதுன்ட்டு கிளம்பிடுவோன்னு நினைக்கிறேன். ஓகே ஊட்டு. ஐயே சாப்பிடு. அப்புறம் சாப்பிடுவேன். சரி நான் கை கழுவாம மூட்டு விடுவா. எப்படி இருக்கு? இது பாய்சன் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டா தான் தெரியும். அடிச்சிட்டான். வாவ், பகத் படியா, செம்மையாக இருக்கு. பங்கமாக இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க அவனை பார்க்கறதுக்கு கொடுக்குன்னு. கூட்டா பார்க்குறான். ஏய் என்ன நல்லா தானே இருக்கிற, வேகாலாம் நல்லா தானே இருக்கு. இப்போ வேலையை போய் சம்பாடுறேன் அப்புறம் இந்த சும்மாலாம் நோண்டக்கூடாது. வாங்கிக்க போனா என்ன பிரியாணி சாப்பிட்டதுக்கப்புறம் மேடம்க்கு கம்பல்சரி வந்து லெமன் சோடா குடிக்கலன்னா எதுவுமே சாப்பிடலாம், ஜூஸ் குடிப்பேன். ஜூஸ் பைத்தியம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து சாய் லவர். ஸோ அதனால் கொஞ்சம் ஊற்றவா ஐயோ ஊற்றிக்கிட்டியா? ஸ்டார்ட் பண்ண ஆரம்பமே மக்களமாக இருக்குது. எப்படி இந்த குளிரில் கூட எப்படி இவ்வளோ ஜூஸ் குடிக்கிற நீ? எல்லாருமே ஒரு டவுட். சரி ஓகே, இப்போ நம்ம பர்ச்சேசிங் என்னாச்சு அதை பற்றி சொல்லவே இல்லை. பர்ச்சேசிங் ஓவரால் வந்து முக்கால்வாசி கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. என்னன்னா வந்து கட்டில் வாங்கியாச்சு, ஃப்ரிட்ஜ் வாங்கியாச்சு, ப்ளஸ் வந்து ஸ்டவ் வாங்கியாச்சு. என்ன விட்டு போச்சு அப்படின்னா வந்து பூஜை ரூம் தான் வந்து கொஞ்சம் அப்படி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அது மட்டும் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். கொடுத்து செய்ய சொல்லலாமா இல்லை வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாமா அப்படின்ற ஐடியாவில் இருக்குது. மற்றபடி எல்லாம் ஓகே. சோஃபாவும் நாளைக்கு வந்துடும் ஷோரூமுக்கு. ஸோ ஆர்டர் கொடுத்தது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாளைக்கு போயிட்டு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ கிளம்புறோம். இந்த பர்ச்சேஸ்லாம் மெயின் பர்ச்சேஸு. இதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு கர்டன்ஸ் வாங்கணும், மேட்ஸ் வாங்கணும், மாதிரி ஏகப்பட்டது சிங்க் பண்ணணும். நம்ம வாங்கின திங்ஸோட சிங்க் பண்ணுறதுக்கெல்லாம் வாங்கணும். பட் அதுவும் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். எங்கே போய் என்னென்ன பண்ணலாம், மசாலா டப்பா முதற்கொண்டு எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கலாம். ஓகே, இதோட எனக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.